வெல்கம் டு எல்செட். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கண்டினியூஷனில் நாம் இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் அண்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த டென்ஸ் நம்ம லைஃப்பில் மீன்ஸ் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அதிகமாக பேசணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த எந்த டென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் தான். சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ்க்கு அடுத்தா பாஸ்ட் கண்டினியூஸ் நம்ம அதிகமாக பேசுவோம், அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் பேசுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் இருக்குது. சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாம் வந்துட்டு பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மூணுத்துக்கு உள்ள டிஃப்ரென்சஸ். சரிங்களா? ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஆப்போசிட் பர்சனுக்கு கன்வே பண்ண நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ எந்தெந்த டென்ஸுக்கு என்ன மாதிரி மீனிங் வரும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ்ட்டில் சொல்கிறதா அல்லது பாஸ்ட் கண்டினியூஸில் சொல்கிறதா அல்லது பாஸ்ட் பர்ஃபெக்டாக சொல்கிறதா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ பிகினர்ஸ், ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப், share and as well comment. Okay, so please refer to all your friends so that they can learn English very easily in step by step and a basic approach. சரியா? ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து எல்லா வீடியோஸ் நான் ஒரு பிகினர்ஸ் எப்படி பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோர் தென் தட் யாருக்காச்சும் ஒரு கைடன்ஸ் வேணும் அல்லது ஐடியா வேணும், சஜஷன் வேணும் அப்படின்னா தயங்காமல் எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு என்னோட நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் கால் மீ எனி டைம். ஸோ ஐ வில் பி வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. அண்ட் மோர் ஓவர் அட் த எண்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் எ டாஸ்க், ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். ஓகே, எஸ், இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், அதுக்கப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரியா? பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோக்கஸ் ஆன் கண்டென்ட் அண்ட் நாட் ஆன் ஹேண்ட் ரைட்டிங். ஜஸ்ட் கண்டென்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நம்ம நோக்கம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது தான். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட், நாட் மை ஹேண்ட் ரைட்டிங். ஓகே, எஸ். ஸோ அதே போல் பேக்ரவுண்டில் சில மியூசிக்ஸ் வரும், தயவு செஞ்சு ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஓகே, எஸ். ஸோ ஃபஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு சில சப்ஜெக்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போகிறேன். அதை பேஸ் பண்ணி நீங்களும் வந்து ஓன சென்டென்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஐ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை யூஸ் பண்ணி மூணுமே எழுதி போட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஐ அட்மைர் த நேச்சர். சரியா? ஐ அட்மைர் த நேச்சர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அட்மைர் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் இந்த சென்டென்ஸே உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா? ஸோ த நேச்சர். ஸோ அட்மைர் அப்படின்னா ரசிக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை, ரசிக்கிறது அப்படின்றது அட்மைர் அப்படின்றது. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. நம்ம டி போட்டோம் அப்படின்னா இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டென்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஐ அட்மைர்ட் த நேச்சர், நான் வந்து இயற்கையை ரசித்தேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ அதே போல் இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி வரும், உங்களுக்கு பேட்டர்ன் அல்லது ஃபார்முலா தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஈஸி. ஸோ ஐ, ஓகேவா, பாஸ்ட்னா வாஸ். சரியா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் கண்டிப்பாக வரணும். ஸோ அட்மைர் அப்படின்றதுக்கு அட்மைரிங் ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். சரிங்களா? வர்புக்கு வந்து ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். ஐ வாஸ் அட்மைரிங் த நேச்சர். சரியா? இப்படி தான் வரும். ஐ வாஸ் அட்மைரிங் த நேச்சர். இங்கே வந்து அட்மைர்ட் பாஸ்ட், அதே போல் வாஸ் அட்மைரிங் பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்படி வரும்? ஐ ஹேட். சரியா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேட் தான் வரும். ஐ ஹேட் அட்மைர்டு தான் வரும். ஓகேவா? ஐ ஹேட் அட்மைர்ட் த நேச்சர். ஓகே, ஸோ இப்படி தான் வரும். ஹேட் அட்மைர் தான் வந்து இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அட்மைர்ட், வாஸ் அட்மைரிங், ஹேட் அட்மைர்ட். இப்படி தான் வந்துட்டு இந்த மூணு டென்சஸோடைய டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அதிகமாக பேசக்கூடிய டென்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் தான். பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம வந்து ரொம்ப
கொஞ்சமாக தான் பேசுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. பேசக்கூடிய சான்ஸ் கிடைச்சாலோ அல்லது உங்களுக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் நீங்கள் டீப்பாக போய் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நானும் வீடியோஸ் நிறைய போட போகிறேன் இதை பேஸ் பண்ணி. இப்போதைக்கு நீங்கள் பிகினர்ஸாக பேசிக்காக இப்படி தான் வரணும், இதுதான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஃபர்தராக நம்ம வந்து டீப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அட்மைர்டு, நான் இயற்கையை ரசித்தேன், முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. ரசித்தேன் அப்படின்ற மீனிங் இதுக்கு. அடுத்து ஐ வாஸ் அட்மைரிங் த நேச்சர், நான் இயற்கையை ரசித்து கொண்டு இருந்தேன் அப்படின்னு வரும் இதுக்கு. அடுத்து ஐ ஹேட் அட்மைர்ட் த நேச்சர், நான் இயற்கையை ரசித்திருந்தேன். சரிங்களா? ரசித்தேன், ரசித்து கொண்டு இருந்தேன், ரசித்திருந்தேன், அவள் தான். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கிங்க. இன்னும் டவுட்ஸ் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் வேணால் தயங்காம எனக்கு கால் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அடுத்து இன்னொரு சப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம். வி ஸ்ட்ரகிள். சரியா? வி ஸ்ட்ரகிள் டு லீவ். வி ஸ்ட்ரகிள் டு லீவ். ஓகேவா? இங்கே ஸ்ட்ரகிள் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங் தெரியணும், அப்போ தான் சென்டென்ஸோட மீனிங் தெரியணும். அதே போல் ஸ்ட்ரகிள் அப்படின்னா ஒரு போராட்டம். சரிங்களா? ஒரு போராட்டம், ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்றது தான் ஸ்ட்ரகிள் அப்படின்ற ஒரு மீனிங். ஓகேவா? ஸோ வி ஸ்ட்ரகிள் டு லீவ், இது வந்து ப்ரெசன்ட். ஓகே, பட் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய டென்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட். வி ஸ்ட்ரகிள் டு லீவ், நாங்கள் வாழ சிரமப்பட்டோம் அல்லது கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தான் இந்த ஸ்ட்ரகிளோட மீனிங். சரிங்களா? நாங்கள் வாழ சிரமப்பட்டோம் அல்லது நாங்கள் வாழ்வதற்கு சிரமப்பட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் வாழ்க்கை வாழ்றதுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஜஸ்ட் அந்த மாதிரி நம்ம சொன்னால் இந்த மாதிரி மீனிங் தான் கொடுக்குறது. வி ஸ்ட்ரகிள் டு லீவ், நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரகிள் இது வந்து இங்கே பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. அதே போல் பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி குறிக்கும்? வி வேர். சரியா? ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், ஸோ வேற வரும். வி வேர் இங்கன்னா வரும், இது வந்து வெர்புன்றதுனால வி வேர் ஸ்ட்ரகிளிங். ஓகேவா? ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். வி வேர் ஸ்ட்ரகிளிங் டு லீவ். சரியா? நாங்கள் வாழ்வதற்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் அல்லது சிரமப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு தான் வரும். ஸோ கொண்டு இருந்தோம் அப்படின்றது தான் இதோட டிஃப்ரென்ஸ். கண்டினியூஸோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு இருந்தோம் அப்படின்னு தான் வரும். சரியா? நாங்கள் வாழ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் அல்லது சிரமப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டிய சான்ஸ் கிடைச்சா சொல்லுங்கள், அல்லது நீங்கள் பாஸ்ட்லேயே சொல்லலாம் அல்லது பாஸ்ட் கண்டினியூஸ்லேயே சொல்லலாம். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டில் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்துடலாம். சரியா? வி ஹேட். ஓகேவா? வி ஹேட் ஸ்ட்ரகிள்டு. வி ஹேட் ஸ்ட்ரகிள், இதுக்கு வந்துட்டு இந்த பாஸ்ட் வெர்பு தான் வரும். சரியா? வி ஹேட் ஸ்ட்ரகிள்டு டு லீவ். அப்போ இதுக்கு எப்படி வரும்? ஸ்ட்ரகிள்டு, ஹேட் ஸ்ட்ரகிள்டு தான் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். வி ஹேட் ஸ்ட்ரகிள் டு லீவ்னா நாங்கள் வாழ சிரமப்பட்டோம். சிரமப்பட்டு மீன்ஸ் பட்டு இருந்தோம் அப்படின்னு வரும், வேற ஒன்றுமே இல்லை. பட்டு கொண்டு இருந்தோம், பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ, உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ, என்ன மாதிரி நீங்கள் வந்து கன்வே பண்ண நினைக்கிறோம் அப்படி நீங்கள் சொன்னாலே போதும். ஸோ ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ வி ஸ்ட்ரகிள் டு லீவ், கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு இருந்தோம், கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்னு வரணும். அடுத்து கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் இதுக்கான டிஃப்ரென்ஸ். ஆனால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகேவா? சில வெர்ப் வந்து அப்படி தான் வரும், பட் அதுக்காக நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அடுத்து சில வெர்ப்ஸ் தான் கொடுக்குறோம், ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எஸ், தேர்ட் சப்ஜெக்ட் யூ. சரியா? யூ இன்வெஸ்டிகேட். யூ இன்வெஸ்டிகேட் கரெக்ட்லி. ஓகே, யூ இன்வெஸ்டிகேட் கரெக்ட்லி. ஸோ இங்கே இன்வெஸ்டிகேட் அப்படின்ற வர்புக்கு மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் வந்துட்டு இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்க முடியும். அதே போல் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்புறம் பாஸ்ட் கண்டினியூஸ் எல்லாமே எழுத முடியும். ஸோ இன்வெஸ்டிகேட் அப்படின்னா விசாரித்தல், விசாரணை செய்யலாம். இன்வெஸ்டிகேட் நம்ம நிறைய அந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ திஸ் இஸ் வெரி ஃபெமிலியர் வேர்ட் டு யூ. எஸ், ஓகே. ஸோ இங்கே டீப் போட்டால் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். சிம்பிள், அவங்க எல்லாமே ரெகுலர் வெர்பு. சரியா? டீப் போட்டால் எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் ஆகிடும். ஸோ யூ இன்வெஸ்டிகேட்டட் கரெக்ட்லி, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் தான் இது. சரியா? நீங்கள் சரியாக விசாரணை செய்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? பாஸ்ட் டென்ஸ், செய்தீர்கள், அவள் தான் இதோட மீனிங். சரியா? இன்வெஸ்டிகேட்டட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ வேர். சரியா? யூ வேர்
இன்வெஸ்டிகேட்டிங். சரியா, ஐஎன்ஜி வரும். யூ வேர் இன்வெஸ்டிகேட்டிங் கரெக்ட்லி. ஓகே, வேர் இன்வெஸ்டிகேட்டிங், இன்வெஸ்டிகேட்டட், வேர் இன்வெஸ்டிகேட்டிங், யூ வேர் இன்வெஸ்டிகேட்டிங் கரெக்ட்லி. ஸோ நீங்கள் சரியாக விசாரணை செய்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மீன்ஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸோட தமிழ் மீனிங் அதுதான். நீங்கள் சரியாக விசாரணை செய்து கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா, ஸோ அதே போல பர்ஃபெக்ட்டுக்கு ஆட் வரும். அண்ட் இன்வெஸ்டிகேட்டட், சரி இன்வெஸ்டிகேட்டட் தான் வரும். சரியா, யூ ஆட் இன்வெஸ்டிகேட்டட் கரெக்ட்லி. சரியா, யூ ஆட் இன்வெஸ்டிகேட்டட் கரெக்ட்லி. அப்போ இதுக்கு என்ன மீனிங் வரும் தமிழ்ல? சரியாக விசாரணை செய்து கொண்டு செய்தீர்கள், செய்து கொண்டு இருந்தீர்கள், செய்திருந்தீர்கள், வேற ஒண்ணுமே இல்லை. சரிங்களா, இந்த கொண்டுன்ற வார்த்தை ரிமூவ் பண்ணிட்டாலே இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் இடம். அவ்வளோதான், வேற ஒண்ணுமே இல்லை. திரும்ப சொல்றேன், நீங்கள் சரியாக விசாரணை செய்தீர்கள் பாஸ்ட். ஓகேவா, யூ வேர் இன்வெஸ்டிகேட்டிங் கரெக்ட்லி, நீங்கள் சரியாக விசாரணை செய்து கொண்டு இருந்தீர்கள். இதுதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். நெக்ஸ்ட், யூ ஹேட் இன்வெஸ்டிகேட்டட் கரெக்ட்லி, நீங்கள் சரியாக விசாரணை செய்திருந்தீர்கள். அவ்வளோதான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கினாலே ரொம்ப ஈஸி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வெர்ப்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் செஷன்லையும் போடுங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்த நோ சப்ஜெக்ட் பார்த்துடலாம். ஹீ சப்ஜெக்ட் பார்த்துடலாம். ஓகேவா, ஸோ இல்லை ஷீ. எஸ், ஸோ ஷீ சப்ஜெக்ட் பார்த்துடலாம். ஷீ டுக் த responsibility. ஓகேவா, she took the responsibility. ஓகே, she took the responsibility. இங்க take ஓட past tense பாத்தீங்கன்னா took. this comes under irregular verb. take, took, taken அப்படி வரும். சரியா, so she took the responsibility. so responsible or responsibility means you know, ஸோ பொறுப்பு, வேற ஒன்றுமே இல்லை, பொறுப்பு எடுத்துக்கிறது தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றது. she took the responsibility means அவள் பொறுப்பை எடுத்துக்கொண்டாள் அல்லது அவள் பொறுப்பேற்றுக்கொண்டாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம she took the responsibility சொல்லி நம்ம பேசிக்காக சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதோட பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா she was taking. சரியா, she was taking the responsibility. she was taking the ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா, வாஸ் டேக்கிங் இதான் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். அவள் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்தாள் அப்படின்ற மீனிங் வரும். ஓகே, ஸோ அடுத்து ஷீ ஹேட், இங்க என்ன வரணும்? சரியா, பர்ஃபெக்ட்டுக்கு இங்க என்ன வரணும்? டேக், டுக், டேக்கன். இங்க வந்து டேக்கன் வரணும். ஓகேவா, திஸ் இஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் மீன்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb வரும் இல்லைங்களா, அந்த verb தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஷீ ஹேட் taken the responsibility. Okay, she had taken the responsibility. Okay, so this is now past perfect tense. Okay, so she took the responsibility, she was taking the responsibility, and she had taken the responsibility. So past continuous, past perfect, simple. Okay, yes, தமிழ் என்ன மீனிங் வரும்? அவள் பொறுப்பை எடுத்துக்கொண்டால் பாஸ்ட், அவள் பொறுப்பை எடுத்துக்கொண்டு இருந்தால். ஓகேவா, பாஸ்ட் கண்டினியூஸ். she had taken the responsibility, அவள் பொறுப்பை எடுத்து இருந்தால். இதுதான் டிஃபரன்ஸ். சரியா, எடுத்தால், எடுத்துக்கொண்டிருந்தால், எடுத்து இருந்தால். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ இந்த மாதிரி வெர்ப்ஸை யூஸ் பண்ணி நீங்களே நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். அதே போல் நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்களா, எந்த டென்ஸில் நீங்கள் கன்வே பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டென்ஸ் நீங்கள் கன்வே பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட். பட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர். அண்ட் அடுத்து தான் வந்து இதெல்லாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எல்லாமே. ஓகேவா, எஸ், as I said in the beginning of the video, I am going to give you a homework. சரியா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் ஈஸியாக பண்ணலாம், அது கமெண்ட்டில் போடுங்க. சரியா, ஸோ 5th one, ஸோ தே. ஓகேவா, ஸோ தே சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு. தே அண்டர்ஸ்டுட்
the issue. ஓகேவா? they understood the issue. So understand, understood, understood. present, past, past participle. சரியா? ஸோ நான் வந்து இப்போ பாஸ்ட் எழுதிட்டேன். they understood the issue அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஹோம்ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸில் எப்படி எழுதணும் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டில் இது எப்படி எழுதணும் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்டில் போட போகிறீங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த மாதிரி நிறைய வெர்ப்ஸ் இருக்குது, ரெகுலர் அஸ் வெல் அஸ் இர்ரெகுலர் வெர்ப். அதை நீங்கள் எடுத்து ஹோம்ஒர்க்கை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் இஃப் யூ வாண்ட் எனி கைடன்ஸ் ஆர் ஹெல்ப் ஆர் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் மீ, ஐ எம் ஆல்வேஸ் ready to help you. You can speak English, keep practicing, keep supporting. Share this video to all your friends, relations, and all the people in your WhatsApp group so that they also can learn English and they can speak English. All the best. Thank you.